பிசிசிஐ கொண்டு வந்துள்ள புதிய விதிகள். சிஎஸ்கே தக்கவைக்கும் 4 வீரர்கள் இவங்கதான். ரகசியத்தை உடைத்த அஜய் ஜடேஜா. செய்திப்புணல் நேயர்களுக்கு வணக்கம். 2025 ஐபிஎல் தொடருக்கான வீரர்கள் ஏலம் நெருங்கி வருகிறது. மேலும் பிசிசிஐ கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை புதிய விதிகளை அறிவித்துள்ளது. பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. அதன்படி அனைத்து அணிகளும் ஏலத்திற்கு முன் அதிகபட்சம் 6 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்தி வீரர்களை வாங்கலாம். இந்த புதிய விதிமுறைகள் அணிகளுக்கு சுதந்திரத்தை வழங்கும் வகையில் உள்ளதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அன்கேப்டு பிளேயர் விதிமுறை மீண்டும் கொண்டு வரப்பட உள்ளது. இதன் மூலம் தோனி மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினருக்காக விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. 2019 உலகக்கோப்பைக்கு பிறகு தோனி சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடவில்லை. எனவே பிசிசிஐ அவரை அன்கேப்டு வீரர் என கருதி 4 கோடிக்கு சிஎஸ்கே தக்க வைத்துக் கொள்ள அனுமதி அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஜய் ஜடேஜா இதுகுறித்து தெரிவித்துள்ளதாவது: தோனி மீண்டும் சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என தெரிவித்தார். மேலும் அவர் தோனி நம்பர் 1 அல்லது 2 இடத்தில் விளையாட விரும்பவில்லை. அசலாக அவர் அணியின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார் என கூறியுள்ளார். அவரின் உள்ளூர் ஆதரவோடு ருத்துராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, பத்திரானா ஆகிய 3 வீரர்களை சிஎஸ்கே தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்புள்ளது. இவர்கள் அணியின் வெற்றிக்கு முக்கியமானவர்கள். அஜய் இவர்கள் சிஎஸ்கே அணிக்கு கச்சிதமானவர்கள். எனவே அவர்களை தக்க வைத்துக் கொண்டு மற்ற 2 வீரர்களை ஆர்டிஎம் மூலம் வாங்கலாம். தோனி கடந்த 2022 16 கோடி சம்பளமாக வாங்கப்பட்டு 2023 மற்றும் 2024 12 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது முக்கியம். இது உண்மையிலேயே ஒரு மாறுபாடு. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அடுத்த ஐபிஎல் சீசனுக்கான சுவாரஸ்யம் மேலும் அதிகரிக்கிறது. ஐபிஎல் ஏலம் விரைவில் நடைபெற உள்ளது. எந்த முக்கிய வீரரை சிஎஸ்கே வாங்கினால் கப்படிக்க முடியும்னு கமெண்ட் பண்ணுங்க.